அருமையான ஆராதனை நாளில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மீடியா வழியாக உங்களை நான் பார்த்துக்கொண்டு உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தொடர்ந்து இந்த இப்படிப்பட்ட இந்த கொரோனா நாட்களிலே வீடுகளிலே முடங்கி கிடக்கிற இந்த வேளையில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வருகிறார் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இந்த ஆராதனை வேலை தேவன் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தரும்படி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, அருமையான வேளையில் உண்மை ஆராதிப்பதற்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவரே மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நீ கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக நீரை பொறுப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடல், ஒரு சில வரிகளை நாம் பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவை தவிர வேறு ஒரு ஆசை. இதை நாம் அப்போஸ்தலர் நம்முடைய வேதத்தில் ஒவ்வொருவர் அவருடைய ஆசை என்ன அப்படி என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகர் பல ஆசைகளை வைத்திருந்தாலும் வேதாகமத்தில் 7 பேருடைய ஆசை எப்படிப்பட்டது, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். அதை குறித்து உங்களோட நான் பேசப் போகிறேன். 7 பேர்களின் ஆசை. முதலாவது யோவான் எழுதின நற்செய்தி புத்தகத்தில் 8வது அதிகாரம் 56வது வசனத்தில் ஏரோது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் நாளை காண ஆசையாக இருக்கிறேன். மன்னிக்கவும், அப்போஸ்தலனாகிய இயேசுவின் நாளை காண ஆசை என்று அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். எத்தனையோ பேர் அவருடைய நாளை காண்பதற்கு ஆசையாக இருந்தார்கள். ஆபிரகாம் அவருடைய நாளை காண ஆசையாக இருந்தார் என்று யோவான் 8:56 இப்படி எழுதப்பட்டிருக்கிறார். அவருடைய நாளை காண ஆசையாக இருந்தார் சொல்றார். ஏசப்பா சொல்லும்போது என்னுடைய நாளை அவர் கண்டு களி கூர்ந்தார் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் இயேசுவை நாளை காண ஆசையாக இருந்தார். இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 13:7 செர்கியோ பவுல் என்கிற ஒரு மனிதன் பவுலினுடைய அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளை கேட்பதற்கு அவன் ஆசையாக இருந்தான். அவர் மூலமாக பேசுகிற வார்த்தை கேட்க அவ்வளோ ஆசைப்பட்டான். அந்த வார்த்தையை ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை சத்தியத்தை அறிவிக்கிற பொழுது அவர் பேசுகிற வார்த்தை அவ்வளவு இனிமையாக இருந்தபடினா நான் பவுலின் வார்த்தையை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு நாம் ஆசையாக இருக்க வேண்டும். வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காண வேண்டும். ஆகிய சொல்கிறதை போல அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க முடியும். கண்களை திறந்தர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த செர்கியோ பவுலின்
மூலமாய் வருகிற தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு அவர் ஆசையாக இருந்தார். எப்படி ஆபிரகாம் கிறிஸ்துவின் நாளைக்கான ஆசையாக இருந்ததை போல நானும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இயேசு எப்போ வருவார், அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும், அவருடைய நாளை நாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று நாம் எல்லோரும் விரும்புவதை போல அவரும் விரும்புகிறார். ஆகவே ஆபிரகாமை போல கிறிஸ்துவின் நாளைக்கான நாமும் ஆசைப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தைகளை கேட்பதற்கு செர்கியு பவுல் விரும்பினதை போல அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆசைப்படுவோம். மூன்றாவது, லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 8வது வசனம் 12வது வசனம். ஏரோது இயேசுவை காண ஆசையாக இருந்தார். பார்த்து இயேசு நான் பார்க்கணும், அவர் விரோதமாக செயல்படுகிற ஆள் தான், ராஜா தான். ஆனால் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், அவர் மூலமாக நடைபெறுகிற அற்புதங்களை பார்க்கணும், அவர் செய்கிற அதிசயங்களை பார்க்கணும். எல்லாரும் அவரை குறித்து பேசுகிற பொழுது நான் கேள்விப்படுகிறேன், அவ்வளவு மேன்மையுள்ள மனிதர் என்று நான் அவரை பார்க்க ஆசையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் கேட்குற ஆண்டவரே உண்மை போல மாற்றம்னு சொல்கிறோம், உண்மை காண நான் ஆசையாக இருக்கிறேன் என்கிற ஜெபத்தோடு கூட நாம் அதில் உறுதியாக இருக்கிறோம். நம்மளும் ஆண்டவர் பார்க்கணும் ஆசைப்படுறோம், கேட்கணும், ஆண்டவரே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும், உண்மை காண நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இயேசுவை பார்க்கணும். அதனால் நம்ம இயேசுவோடு கூட கேட்குறாரு இல்லையா, பிலிப்பு கேட்குற ஆண்டவரே பிதா என்று சொல்கிறீரே அவரை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இயேசு சொல்கிறார், இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்திருக்கிறேன், இன்னும் நீங்கள் பிதாவை பார்க்கலையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று சொன்னார். அதே போல நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். பாடுறார் ஃபாதர், ராஜா உண்மை பார்க்கணும், ராபாலா துதிக்கணும், வருகைக்கை காத்திருக்கிறேன் என்று சொல்கிறதை போல இயேசுவை பார்ப்பதற்கு நாம் ஆசைப்படுவோம். அடுத்து நான்காவதாக அதே லூக்கா 22:15 இயேசு சாமி சொல்கிறார், நான் உங்களோடு கூட பஸ்காவை புசிக்க ஆசையாக இருக்கிறேன். பஸ்கா என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க, அந்த நேரத்தில் ஆசரிக்கப்படுகிற பஸ்கா. புதிய ஏற்பாட்டில் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட போகிறார், அதுக்கு முன்பதாக நடைபெறுகிற பஸ்கா. ஆகவே பஸ்காவை புசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் நாம் எடுக்கிற அந்த கர்த்தருடைய பந்தி திருவிருந்து அதை நினைவு கொண்டு வருகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற அதுதான் உண்மையான பஸ்கா. அடுத்ததாக ஐந்தாவது லூக்கா 16:21 லாசரு தன் பசியை ஆற்ற, லாசரு அதாவது மனம் திரும்பாத விலைக்கு போன இளைய மகன், லாசரு மன்னிக்கும், லாசரு அந்த இளைய மகன் தன் பசியை ஆற்ற ரொம்ப ஆசையாக தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான், தூர தேசத்துக்கு போய் தன் பிள்ளைகளெல்லாம் செலவழிச்சுட்டான். ஆனாலும் ஒரு விவசாயத்தில் போய் வேலை கேட்டால் இல்லை, பன்றி மேய்க்கிற வேலை தான் கிடைச்சிது. இந்த பன்றி சாப்பிடுகிற தவிட்டை சாப்பிடுறது ரொம்ப ஆசைப்படுறான், ரொம்ப ஆசைப்படுறான். பசி ஆற்ற எப்படியாவது எனக்கு அந்த தவிடு கிடைக்குமா என்று ஆசைப்படுறான். அப்போ ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகிற பொழுது இப்படிப்பட்ட தரித்திர சூழ்நிலைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னார், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொன்னார். கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு. ஆனால் இந்த இளைய மகன் தகப்பனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு அவன் கடந்து போனபடினா சாப்பாடு கூட கிடைக்கல அவனுக்கு. அந்த தவிட்டை, பன்றி தின்கிற தவிட்டை சாப்பிட தின்பதற்கு ஆசை. இன்னைக்கு எவ்வளோ மக்கள் இந்த கொரோனா என்கிற பயங்கரமான வைரஸ் கிருமிகளினாலே பாதிக்கப்பட்டு ஆகாரம் கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டம்
எவ்வளோ மக்கள் அதனால் மடிந்து போயிருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை என்று தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படி நாம் இராதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தம் காத்திருக்க வேண்டும். அதான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதிலே சொல்கிறாரு, என் தகப்பனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு. ஆனால் நான் இங்கே பன்றி தின்கிற தவிட்டை கூட தின்பதற்கு வாய்ப்பில்லாமல் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆசையாக இருக்குது, அதை கூட சாப்பிடலாம், எனக்கு கிடைக்கல. காரணம், தகப்பன் ஆண்டவருடைய ஸ்தானத்தை கொடுக்குற அந்த இடத்தை விட்டு நான் விலகி போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தே ஆகும். ஆகவே அவன் ஆசைப்பட்டால் அவன் திரும்ப முடியும். அடுத்ததாக பிலிப்பியர் 1:23 பவுல் சொல்றார், நான் இயேசுவோடு கூட இருக்கேன், எனக்கு ஆசை, நான் ஆசை இயேசுவோடு கூட இருக்கேன், ஆசை. பாருங்க, ஏழு பேரில் எவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை. அதே போல் லாசர் 16:21 லூக்காவில் தன் பசியை ஆற்ற ரொம்ப அவர் ஆவலாக இருந்தார். அவருக்கும் பசி தான், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பசி. ஆண்டவர் கூட தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார், அது ஒரு பசி. நமக்கு அந்த தாகம் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ சன்னிதானத்திற்கு கொண்டு வருவர், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட, அவர்களுக்காக நாம் பிரயாசப்பட, ஜெபிக்க நாமும் ஆசைப்பட வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வர்றது தான் நமக்கு ஆசை. நமக்கு ஆசை அதுதான். சபை மக்கள் தான் நம்முடைய செல்வம், அதுதான் நமக்கு ஆசை. எவ்வளோ ஆத்துமாக்கள் வந்தாலும் நமக்கு போக ஊழியக்காரர்களாகி நாங்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஆத்துமாக்கள் வந்தாலும் எங்களுக்கு போல, எவ்வளோ மக்கள் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஆசை. அப்படிப்பட்ட ஆசை நம் ஒவ்வொரு விசுவாசிகளை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல நம்ம பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் சொல்லும் பொழுது, நான் இயேசுவோடு கூட இருக்கேன், எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை எல்லாருக்கும், அதாவது உலகத்தில் வந்தோம், வாழ்ந்துட்டோம், அவ்வளோதான், மடித்து போட பறித்து போட போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. நான் மரித்தாலும் என் ஆண்டவரோடு கூட இருப்பேன், இயேசுவோடு கூட இருப்பேன். பவுல் மாதிரி நம்மளும் சிந்திக்கும். நமக்கு அந்த ஆசை ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் இயேசுவை நாளை காண ஆசையாக இருந்தார். செர்கியும் பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆசையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தார். லாசரு தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தார். 21 லூக்காவில், லூக்கா 15:16 இளைய மகன் பசியை ஆற்றுவதற்கு தவிட்டை தின்ன ஆசையாக இருந்தார். பைபிள் வாட்சி பாருங்க, வேலத்தை வாட்சினா இதெல்லாம் இருக்கும், அந்த ஆசையை பிடிச்சி அங்கே இருக்கும். அடுத்ததான் கடைசியாக சொல்றாரு பிலிப்பியரில் 1:23 பவுல் இயேசுவோடு கூட இருக்க எனக்கு ஒரு ஆசை. அது ரொம்ப தேவை, எல்லாருக்கும் அது இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். எனக்கு நான் இயேசுவோடு கூட இருக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் மரித்தால் நான் இயேசுவோடு இருப்பேன். இந்த ஒரு தரிசனம், இந்த ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள், எனக்கு என்ன ஆசை இருக்குது, என்னுடைய ஆசை என்ன? அவங்க 7 பேருக்கு ஆசையும் ஒரு வித்தியாசமானது தான். உங்களுக்கு என்ன ஆசை? அதாவது ஆபிரகாமை போல அவர் நாளைக்கான ஆசையாக இருக்கிறீர்களா? செர்கியும் பவுலை போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறீர்களா? ஏரோதுவை போல இயேசுவை காண்பதற்கு ஆசையாக இருக்கிறீர்களா? இயேசுவை போல பஸ்காவை புசிக்க ஆசையாக இருக்கிறீர்களா? லாசருவை போல தன் பசியை ஆற்ற ஆசையாக இருக்கிறீர்களா? இளைய மகனை போல கீழ்ப்படியாக அவனை போல பன்றி தின்கிற தவிட்டை தின்பதற்கு ஆசையாக இருக்கிறீர்களா? பிலிப்பியர் 1:23 பவுல் சொல்கிறதை போல நான் இயேசுவோடு கூட இருக்கேன், ஆசையாக இருக்கிறேன். அந்த ஆசை அவருக்கு உங்கள் ஆசை என்ன என்பதை நீங்கள் சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இதாவே துதிக்கிறோம். அருமையான வேளையில் அன்பு மக்கள் இப்படி வார்த்தைகளை கேட்பதற்கு உதவி செய்தி இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்.
ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதியும். அவர்களுடைய விருப்பம், அவருடைய ஆசை என்ன என்பதை அறிந்து கர்த்தர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று செபிக்கிறப்பா. இந்த பயங்கரமான ஊரடங்கு உத்தரவு, தடை உத்தரவு நாட்களிலே உடைய பிள்ளைகள் எங்கும் வெளியே போகாதபடிக்கு வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்களே. இப்படிப்பட்ட நாட்களிலே உடைய பிள்ளைகள் எப்போதும் உம்மோடு இருக்க அவர்கள் ஆண்டவரை ஆசையாய் ஆண்டவரை உம்மோடு இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை, அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறார். உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே காணப்படுகிற தடைகள் நீங்கி பிள்ளைகள் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆசீர்வாதமாக இருக்க உம்மோடு உடைய ஆலயத்திலே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அப்படிப்பட்ட உங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆசையோடு இருக்கிறார். அந்த ஆசையை நிறைவேற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.